சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து ஜாவா ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023-24 இந்த அகடமிக் இயரில் சேஞ்ச் பண்ண சிலபஸஸ்க்கு ப்ராக்டிக்கல் டியூட்டோரியல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு 5th எக்ஸசைஸ் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் 1 to 4 ப்ரோக்ராமோட கோடிங் எக்ஸ்பிளைன் வித் தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் 5th எக்ஸசைஸ் write a program to string manipulation using character array and perform the following string operations. string length find out பண்ணணுமா, finding a character at a particular position. நான் வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொசிஷன்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, concatenating to string. ஸோ இதெல்லாம் string manipulationsல 5th எக்ஸசைஸ் ஜாவா கோட்ல வந்து நம்ம பண்ண சொல்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க கொடுத்த கொஸ்டினரியை எய்மா வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அந்த கேரக்டர் ஃபார் ஸ்பெசிஃபைடு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் கன்கேரினேட் டு ஸ்ட்ரிங் ஸோ எழுதிட்டேன். ஸோ என்னென்ன அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்ட பிறகு தான் அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண முடியும், கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஜாவாவில். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு getStringLength அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் அரேவும் நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் ஏ கேரக்டர் அட் ஏ பர்டிகுலர் பொசிஷன் அப்படின்றதுக்கு getCharacter at position அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் ஏ மெத்தட். அதே மாதிரி getStringLength அப்படின்ற மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணுறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த கெட்ன்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கேரினேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்கேரினேட் ஸ்ட்ரிங். ஐ மீன் தட் ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்ட்ரிங் இருக்கும், அது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்கேரினேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுறோம் கன்கேரினேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அல்காரிதமை பேஸ் பண்ணி ஜாவாவில் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நோட்பேட்++ல கூட வந்து எனேபிள் ஐடி என்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்கள், பப்ளிக் கிளாஸோட நேம் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தடுக்குள்ள str1 அப்படின்னும் str2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டேட்டா டைப். வேரியபிள் நேம் இஸ் str1. அசைனிங் வேல்யூ ஸ்ட்ரிங்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், ESSM ஆர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சேம் காலேஜ் பொதுட்டு பேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு கேரக்டர் டு கேர் அரே அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தது. ஓகேங்களா, இப்போ பாருங்க இட் இஸ் அ டைப்புங்க. கேர் அப்படின்றது டைப்பு. அரேவை டிஃபைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை நம்ம கொடுக்கணும். கேரக்டர் அரே 1 அப்படின்ற வேரியபிளில் அசைனிங் str1.to கேர் அரே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அது அரேவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கேரக்டர் அரே 1ல் இருந்து ஸ்டோர் ஆகிடும். ஃபேமஸ் கேரக்டர் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். system.out.printlnல என்டர் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். இதனோட லென்த் என்ன. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பேசஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய மெத்தட் getStringLength அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா கேரக்டர் அரே அப்படின்ற வேரியபிள் இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். சேம் ஆஸ் கேரக்டர் 2க்கும் அதே கோட்ஸ் தான் ரிப்பீட்டட். ஓகேங்களா, இந்த ரெண்டும் நம்ம கொடுக்குறப்ப ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்றது எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்க்க அப்படின்னா ஃபைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் ஏ கேரக்டர் அட் ஏ பர்டிகுலர் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இட் இஸ் a டேட்டா டைப் அசைனிங் 2. நான் கொடுத்துருக்க பொசிஷன் 2 அப்படின்னா இப்போ ESSM அப்படின்னு இருக்குன்னு நினச்சிங்களா, 0 1 2 3. அப்போ நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா M மட்டும் விட்டுட்டு இந்த ESS மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பொசிஷன் 2 தானே கொடுத்துருக்கீங்க, ES தானே வரணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ESSM 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரே வந்து இன்டெக்ஸ்க்கு பேஸ்டு. இது 0லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸை இது பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு
ட்ரை அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் 2 இருந்துச்சுன்னா சிஸ்டமோட அவுட்லைனில் கேரக்டர் ஆட் பொசிஷன் வேரியபிளை இது பண்ணுற இன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணோம் அந்த கேரக்டரோட பொசிஷனை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம் சரிங்களா கெட் கேரக்டர் ஆட் பொசிஷன் அப்படின்னு நம்ம இங்கே யூஸராக நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு சேம் ஆஸ் ஸ்ட்ரிங் 2க்கும் அதே மாதிரி பொசிஷனை இது பண்ணணும் இன்கேஸ் இது இல்லைன்னா எனக்கு இது எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படின்னா கேட்ச் இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் பர்ன் எக்ஸெப்ஷன் இ அப்படின்னு சார் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த பொசிஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஆஃப் தாண்டி அவுட் ஆஃப் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிற மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரை அண்ட் கேட்ச் இந்த ரெண்டு பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட டரைவ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கன்காரினேட் டு ஸ்ட்ரிங் அப்படின்றது டேட்டா டைப் இந்த இடத்துல concatenate string அப்படின்றது ஒரு வேரியபிள் அசைனிங் concatenate string அப்படின்றது யூசர் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஸோ இந்த concatenate strings என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் 1 அரேவும் கேரக்டர் 2 அரேவும் ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா இன்டர் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட்லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் கால் பண்ணுறோம் நல்லா கவனிக்கணும் இது வேரியபிள் நேம் concatenate strings இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருக்கும் இதுவும் டிஃபருங்க இது வந்து வேரியபிள் நேமுங்க இந்த வேரியபிள்குள்ள concatenate string அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா போத் ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணும் ஓகேங்களா இஎஸ்எஸ்எம் காலேஜ் அப்படின்போது வித்தவுட் யூசிங் ஸ்பேசஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கோடை டரைவ் பண்ணியாச்சு ஸோ மெத்தட்ஸை வந்து இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் getString அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இங்கே நம்ம கிரியேட் பண்ண எல்லா மெத்தட்ஸுக்குமே இங்கே கோட் நம்ம வந்து பண்ணணும் ஓகே பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டிஜர் getStringLength அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இதில் வந்து கேர் வித் டைப் கேரக்டர் அரே அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரிட்டர்ன் கேரக்டர் அரே டாட் லென்த் ஸோ இந்த getStringLength அப்படின்றதுக்கு ஒரு மெத்தடை வந்து நம்ம கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அனதர் ஒன் மெத்தட் டு கெட் ஏ கேரக்டர் அட் ஏ பர்டிகுலர் பொசிஷன்ஸ்க்கு ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருப்போம் இங்கே கெட் கேரக்டர் அட் ஏ பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே கொடுத்த மெத்தடுக்கு நம்ம இங்கே கோடை வந்து டரைவ் பண்ணுறோம் பப்ளிக் ஸ்டாட்டிக் கேரக்டர் அட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ இங்கே என்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி அந்த மெத்தடை தான் இங்கே டரைவ் பண்ணுவோம் இன்கேஸ் ஒரு கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் ஆனாலும் நமக்கு கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் அடிக்கும் ஏன்னா ஜாவா இஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ் ஓகே கேர் அரேவும் இன்டிஜர் பொசிஷன் அப்படின்றத நான் மெத்தட் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இஃப் கண்டிஷனை போடுறேன் இஃப் பொசிஷன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 0 இருந்தா பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 காட்டிலும் பெருசாக இருக்கணும் கிரேட்டர் தானா இருக்கணும் இருந்துச்சுன்னா பொசிஷன் கேரக்டர் டாட் லென்த் அப்படின்னு நமக்கு வரும் அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும் இன்கேஸ் இந்த பிளாக் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா எல்ஸில் த்ரூ நியூ இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சஸ் சரிங்களா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும் உங்களுக்கு போட்டுருச்சு இப்போது நம்ம கெட் கேரக்டர் அட் பொசிஷனுக்கும் getStringLengthக்கும் நம்ம மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடை டரைவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் concatenate அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த மெத்தடை டரைவ் பண்ணணும் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் concatenate strings கேரக்டர் அரே 1 அண்ட் அரே 2 அப்படின்னு கொடுத்தாச்சு ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்பி அப்படின்னு சொல்லிடுச்சு ஸ்ட்ரிங் பில்டர்ஸ் எஸ்பி அசைனிங் நியூ string builders sp dot append character 1 sp dot append character 2 return sp2 string ஸோ இது concatenate வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டரைவ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா யூஸ் string builder to concatenate as array ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடை முடிச்சாச்சு நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை உள்ள இன்புட்டாக கொடுத்துருக்கோன்றது தெரியும் ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்க போகுது ஓகே ஸோ ஒன்ஸ் அகைன் கோடை சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி ஜாவாவோட கோடை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டுட்டோரியல் போட்டிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் உங்களோட ஜாவாவோட கோடை வந்து கம்பைல் பண்ணிக்கலாம் ஸோ கம்பைல் பண்ணி பார்த்ததுல லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு இந்த ஸ்பேசஸும் கணக்கு எடுத்துக்கோங்க அப்போது டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் அதாவது இந்த டபுள் கோர்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு இன்சைடில் இருக்குன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்போது 9 ஆன்சர் இஸ் கரெக்ட் லென்த் ஆஃப் செகண்ட் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் ஸ்பேஸையும் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 21 அப்படின்னு வரும் கேரக்டர் அட் பொசிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பொசிஷன் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன் பொசிஷன் 2ல் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னும் போது எஸ் பொசிஷன் 2ல் எஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்குறாங்க இதில் string 2ல் பார்க்குறப்ப 0 1
2. அப்போ எல் அப்படின்றது நமக்கு பொசிஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ல வந்து அவைலபிளாக இருக்கு. அப்போ கன்காட்டினேட் பண்ண ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்எஸ்எம் ஆர்ட்ஸ் காலேஜ் பொதுட்ரு பேட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னுமே நம்ம ஜாவாவில் இந்த ப்ராக்டிகல் ரிலேட்டடான கோடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறதா இருக்கும். சரி, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.